நேற்றுக்கு சிஎம் விஜய் சார் அம்மா உணவகத்தை புதுப்பிக்க சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாராம்ப்பா. எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோ பாராட்டுகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த அம்மா உணவகத்தோட ஹிஸ்டரி என்ன, போன ஆட்சியில் அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த அம்மா உணவகத்துக்கு பார்த்துடலாமா? அம்மா உணவகம் 2013 ஜெயலலிதா மேடம் அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த அம்மா கேண்டீன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாலாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக 407 இடங்கள்ல இதை திறக்கிறாங்க. அண்ட் தமிழ்நாடு முழுக்க சென்னையில் பார்த்தீங்கன்னா காலை மதியம் இரவும் உணவு கொடுக்கப்படுது. மித்த இடங்கள்ல சென்னையை தவிர்த்து பிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காலையும் மதியமும் உணவு கிடைக்குது. 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 2 ரூபாய் இல்ல 3 ரூபாய் சப்பாத்தின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. நாடே போட்டுருச்சு. அன்னைக்கு ஒட்டுமொத்த பேர் இதை பாராட்டி பின்பற்ற தொடங்கினாங்க மித்த மாநிலத்தில். அண்ட் இதுதான் உங்களுக்கு 2016 ஒரு பெரிய வெற்றியும் தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, அவங்க இருக்கும்போது ரொம்பவே தரமான ஒரு ஃபுட் இந்த அம்மா உணவகத்தில் கிடைக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும், அவங்க 2016 இறந்து போறாங்க. அப்போ இருந்த கவுண்ட் 407 தான். அண்ட் அதுக்கடுத்து வந்த எடப்பாடி சார் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ண தொடங்குறாங்க. ஸோ அப்போ 407 இருந்தது, கடைசியா எப்படி வந்துச்சு அப்படின்னா 664 வந்து நின்னுச்சு எடப்பாடி சார் பீரியட்ல. அண்ட் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, டிஎம்கே பீரியட் வந்துச்சு. டிஎம்கே ஆட்சியில் ஸ்டாலின் சார் பதவியேற்ற அன்னைக்கு அம்மா உணவகத்தோட பேனர்ஸ்லாம் கிழிக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் ஸ்டாலின் சாரே அதுக்கு வந்து இல்ல பாப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் சாரோட கவர்மெண்ட் வேற ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, அம்மா கேண்டீன் அப்படிங்கிற பேர்ல இந்த கேண்டீன் ரன் ஆகுறது வேணாம், இதுக்கு மேல கலைஞர் கேண்டீன் ஒன்று கொண்டு வருவோம், இல்லைன்னா இதே நேம் மாத்தோம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. ஸோ பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2022 பொதுவெளியில சென்னையோட மேயர் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா உணவகம் நஷ்டத்துல ஓடுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணா வெறும் 20 கோடி தான் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கணும், அம்மா உணவகம் தொடங்கின நாள்ல இருந்து ஒரு இட்லி வித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2 ரூபா 50 காசு நஷ்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சாம்பார் சாதம் வித்தா கிட்டத்தட்ட 10 ரூபா நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்குங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. மக்களுக்கு தானே போகுது அப்படிங்கறத சொன்னாங்க. அண்ட் இது போக என்ன சொன்னாங்கன்னா, 2023 சட்டசபையில் நடந்த ஒரு விவாதத்திலையும் இங்க ஸ்டாலின் சார் என்ன சொன்னாருன்னா, 120 கோடிக்கு மேல ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்கோம் அம்மா உணவகத்துக்காக. சோ அங்க நல்லதா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா தரம் குறைஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது. பல இடங்கள்ல அம்மா உணவு கட்டிடங்கள் ரொம்ப மோசமான நிலையில மாறிச்சு. அண்ட் உணவுகளும் அவங்க என்ன லிஸ்ட்ல போட்டிருக்காங்களோ அது கிடைக்காது, இஷ்டத்துக்கு அவங்களா ஒரு தக்காளி சாதம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ இன்னைக்கு சிஎம் சார் விஜய் வந்துட்டாருப்பா இவெல்லாம் பேச ஆரம்பிச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. 2023 இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோ இங்க கீழே ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 2023 நான் சொல்லியிருக்கேன் இந்த குவாலிட்டி இல்ல, ஸ்டாலின் சார் ப்ளீஸ் கலைஞர் கேண்டீனாவது கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கேன். ஏன்னா பல பேருக்கு இன்னைக்கு நம்மளுக்குலாம் பாத்தீங்கன்னா 3 வேளை உணவு இல்ல அப்படின்லாம் கிடையாது, எப்படினாலும் வீட்டுல சாப்பாடு இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த உணவத்தை மட்டுமே நம்பி இருந்தாங்க. பல பட்டினிகளை போக்குன ஒரு உணவகம். அண்ட் இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் சார் இதை புதுப்பிக்க உத்தரவிட்டிருக்காங்க. அண்ட் எடப்பாடி சார் பீரியட் முடியும் போது 664 சொன்னல, இப்போ அதுல பல இதை மூடி 620 வந்து நம்பர்ஸ் நிக்குது. அண்ட் விஜய் சார் அந்த 620 ரிப்பேர் பார்க்கறதுக்கு அதுக்கான காசை ரெடி பண்றதுக்கு தான் இந்த ஒரு இதை பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்டாலின் சார் கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணவே இல்லைன்னு சொல்லல, அவர் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணாரு. ஆனா அதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படல. ஆனா இந்த வாட்டி விஜய் சாரோட கவர்மெண்ட் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஆனா கண்டிப்பா இந்த வாட்டி அதை ரொம்பவே விகரசா ஃபாலோ பண்ணி ஒரு சூப்பர் டூப்பரான அம்மா கேண்டீனை இந்த தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கணும்னு நான் சிஎம் சார்ட்ட கேட்டுக்கிறேன். அப்ப விஜய் சார் எதை பண்ணாலும் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் கொண்டாடியே ஆகணும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.